இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சில தமிழ் மக்கள் மத்தியில் சுத்துமாத்து செய்கின்ற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீண்டும் தமிழ் மக்களை எப்படி இனவாத ரீதியாக அவர்களை தட்டி எழுப்புவது, இனவாத ரீதியாக மக்களை பாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பது எப்படி என்கின்ற பார்க்கின்ற அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், இது எங்களுடைய கட்சியின் முடிவு. உங்களுடைய கட்சி முடிவுகளா அல்லது ஒரு அரசாங்க முடிவா மக்களுடையதாக இருக்க முடியும்? உறுப்பினர்கள் அனைவரும் மிக தெளிவாக நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம் இந்த சபைக்கு. அப்போ அதில் ஒரு முக்கியமான காரணம் தான் வேறு எதுவுமல்ல, இந்த ஓய்வூதியத்தை இல்லாதொழிக்க வேண்டும் அல்லது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக நன்மை பெறுகின்றவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமோ குறிக்கோளோ இதில் கிடையாது. ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய கட்சி என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை தயாரிக்கின்ற போதே மிகவும் தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த கலாச்சாரத்தின் பொழுது நிச்சயமாக இந்த ஓய்வூதிய மூலமாக நன்மை அடைகின்ற அல்லது ஓய்வூதியத்தை பெறுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முறைமையை நீக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்பவே விசேடமாக இன்று நாங்கள் இந்த சட்டமூலத்தை இதில் நிறைவேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம். அப்போ அதன் பொழுது இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் உறுப்பினர் அவர்களே. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறு இந்த ஓய்வூதியத்தை இல்லாதொழிக்கின்ற சட்டமூலத்தை நிறைவேற்றப்படுகின்ற போது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக அல்லது இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கு அல்லது இலங்கையில் இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தில் ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அதற்கு மாறாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் எங்களுடைய ஆட்சி பீடம் வருகின்ற பொழுதும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், விசேடமாக இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த புதிய அரசியல் கலாச்சாரம் தான் வேறு எதுவும் அல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களா, அமைச்சர்களா அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளா, அந்த அரசியல்வாதிகள் அனைவருமே மேட்டுக்குடியை சார்ந்தவர்களாகவும் அது மாத்திரமல்ல இந்த சமூகத்தில் அதிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்களாக காட்டப்பட்டது. அவ்வாறு காட்டப்பட்ட பொழுதும் கூட எங்களுக்கு அதிலும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அவ்வாறு காட்டப்படுகின்ற அவ்வாறு போற்றப்பட வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் போற்றுதலுக்கு உரிய வேலைகளை இந்த பாராளுமன்றத்திலிருந்து செய்தார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த தேசமாக மாறுகின்ற போது, அப்போ அந்த வகையான இந்த நாட்டில் ஊழல் மலிந்து காணப்படுகின்ற பொழுது அவைகளுக்கு எதிராக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்பு என்ன என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் பூஜ்யமாகவே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விடயம் தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதாவது இந்த நாட்டில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு கடந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த இன்றைக்கு 77 வருடங்கள் ஆகின்றது. இந்த 77 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டை தேடி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் காலாகாலமாக இந்த நாட்டில் இனவாத ரீதியான பிரச்சனைகள் மேலோங்கியே காணப்பட்டது. இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் மக்கள் அல்லது முஸ்லிம் மக்கள் இனவாத ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவ்வாறு தமிழ் மக்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுகின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இந்த ஓய்வூதியத்தையும் பெற்றுக்கொண்டு சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு ஏனைய சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு போதாக்குறைக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் எல்லோருமே நாட்டின் இனவாதத்தை உள்ளாதொழிப்பதற்கு அல்லது மக்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு, மதங்களுக்கிடையிலே ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்தார்களா அல்லது அவைகளை இல்லாதொழித்து மேலும் இந்த இன முரண்பாடுகளை ஏற்படுத்தினார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்கள் அனைவருக்கும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இவர்கள்
கடந்த பல தசாப்தங்களாகவே இந்த நாட்டின் இனவாத ரீதியான அந்த இன ரீதியான பாகுபாடுகளுக்கு சோறு போட்டு தீனி போட்டு வளர்த்தவர்களாக இருந்தார்களே தவிர அதிலிருந்து எமது மக்களை மீட்டெடுப்பதற்கு ஏதுவானவர்களாக மாறவில்லை. அதன் காரணமாகவும் நாங்கள் சொல்லுகின்றோம், அப்படியாகப்பட்ட நபர்களுக்கு தொடர்ந்தும் இந்த சமூகத்தில் மக்கள் இந்த நாட்டில் வரி செலுத்துகின்றார்கள். அந்த வரி பணத்திற்கான இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமும் வழங்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அதன் மூலமாகவே இன்றைக்கு இவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டு ஓய்வூதியமும் வழங்கப்படுகின்றது. அப்ப இந்த ஓய்வூதியத்தின் ஊடாக அல்லது இவைகளை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக உண்மையிலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்பதற்கு இவர்களால் முடியுமாக இருந்திருக்கின்றதா தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ அதன் காரணமாகவும் நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுமல்ல, இந்த நாட்டில் கடந்த பல தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றம் என்பது மக்களுடைய இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையோ இன ஒற்றுமையையோ ஏற்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்றமாக இல்லை. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்போ அதன் காரணமாக இலங்கையில் இருந்த மக்கள் மத்தியிலும் கூட இந்த நாட்டில் 225 பேரும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற ஸ்லோகம் அல்லது கோஷம், அது மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய இரத்தத்தையும் வியர்வையும் உறிந்து குடிக்கின்றவர்களாகவே காணப்பட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்து காணக்கூடியதாக. அப்போ அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த ஓய்வூதியம் என்பது உண்மையிலே தேவையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் தான் விசேடமாக இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளையோ அதற்கான நல்ல ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை செய்யாதவர்கள், அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மக்கள் மத்தியிலும் கூட அபகீர்த்தியான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில் இருந்து இந்த பாராளுமன்றத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பாராளுமன்றத்திற்கு மக்களை நேசிக்கின்ற, நாட்டை நேசிக்கின்ற, மக்களுக்காக உண்மையிலே சேவை செய்கின்ற, மக்களுக்காகவே தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தோற்றுவிக்கின்ற ஒரு நிலைமைக்கு நாட்டை ஒரு அரசியல் ரீதியான புதிய கலாச்சாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது உறுப்பினர் அவர்களே. அந்த கோணத்தில் இருந்து கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய கட்சி என்ற வகையிலும் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் இந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் இன்றைக்கு முன்னுரிமை அளித்து இதில் இருந்து மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கையில் நாங்கள் எடுத்துள்ளோம். ஒன்று. அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது படிப்படியாக நாங்கள் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி பீடத்துக்கு வந்திருக்கும். படிப்படியாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுகின்ற பொழுது, நாட்டினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் நாளுக்கு நாள் மேலே உயர்கின்ற பொழுது, இதனால் வரைக்கும் எமது நாட்டில் அபகீர்த்தி மிக்க ஒரு நாடாக, லஞ்சம் ஊழல் மலிந்த தேசமாக இருந்த பொழுது அந்த தேசம் இன்றைக்கு மீண்டெழுகின்றது. அதில் இலங்கை தாய் இன்றைக்கு சிரித்து மகிழ்கின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு எமது நாட்டை மாற்றி அமைத்திருக்கின்றோம் உறுப்பினர்களே. அதாவது கடந்த பல தசாப்தங்களாக லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகத்தால் மூழ்கி போயிருந்த நாட்டை, இந்த நாட்டை நாசமாக்கப்பட்டிருந்த நாட்டை இன்றைக்கு மேலே உயர்த்தி நிமிர்த்தி உலகமே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எமது நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு புதிய அத்தியாயத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு நாடாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஒரு பக்கம். மறுபுறம் நாங்கள் பொருளாதார ரீதியாக உடைந்து வீழ்ந்து கிடந்த நாடு, 2022ஆம் ஆண்டு இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நாடு என அறிவிக்கப்பட்ட நாடு உத்தியோகபூர்வமாக. இன்றைக்கு அந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்பி நாட்டை நிமிரக்கூடிய அளவில், அதாவது கடந்த தித்வா புயலின் போது நாடு பாரிய அனர்த்தத்துக்கு எதிர்கொண்டது.
வேறு ஒரு அரசியல் கட்சிகள் இந்த இடத்தில் ஆட்சியில் இருந்திருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அதோட எமது நாட்டை மேலும் பாதாளத்துக்கே தள்ளியிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தித்மா புயலில் இருந்து மீண்டது மாத்திரமல்ல, மீண்டும் எமது நாட்டை புதிய உத்வேகத்தோடு கட்டி எழுப்புகின்ற திசையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது. அந்த செயற்பாடுகளின் பொழுது விசேடமாக நான் கூடுதலாக வடக்கு பிரதிநிதித்துவம் செய்கின்ற உறுப்பினர் என்ற வகையிலும் அமைச்சர் என்ற வகையிலும் யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையிலும் எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் இன்றைக்கு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான காரணம் வேறு எதுமல்ல உறுப்பினர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த பல தசாப்தங்களாக இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் பாரிய பிணக்குகளை, பிரிவினைகளை, பாரிய கசப்புணர்வுகளை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கசப்புணர்வுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு இன்றைக்கு வடக்கா, கிழக்கா, தெற்கா, மலையகமா அனைத்து பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களும் தாங்கள் ஒரு தாய் மக்களாக, தாங்களுடைய ஜனாதிபதியாக, தாங்களுடைய அமைச்சர்களாக, தாங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக, தாங்களுடைய அரசாங்கம் என்று கூறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மாற்றம் பெறுவதற்கான காரணம் தான் வேறு எதுமல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் தமிழ் மக்களை பாகுபாடான கண்ணோட்டத்தில், பிரிவினை ரீதியான கண்ணோட்டத்தில், ஏற்றத்தாழ்வான மனநிலையோடு பார்த்த நிலைமைகள் மாற்றம் பெற்று இன்றைக்கு மக்களை இன்றைக்கு அனைவருமே சமத்துவமாக, நாங்கள் அனைவருமே மனிதர்கள் என்ற வகையில் எங்களை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நாட்டை நாங்கள் மேலே உயர்த்தி இருக்கின்றோம். அந்த உயர்வின் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு வடக்கில் இருக்கின்ற மக்கள் அல்லது மலையகத்தில் இருக்கின்ற மக்களும் சரி, கடந்த 200 வருடங்களாக இந்த நாட்டுக்காக மாடாய் உழைத்து ஊடாய் தேந்தி தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் எங்களுடைய சமூகம், மலையக சமூகம் வீழ்த்தப்பட்டது. அந்த சமூகத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதற்கும் கூட இல்லாதவர்களாகவே இருந்தார். அந்த சமூகத்தை இன்றைக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை என்பது இந்த பாராளுமன்றம் நன்கு உணரும். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த நிலைமைகள் மாற்றம் பெற்று இன்றைக்கு மலையகத்திற்கு ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று உருவாகுவதற்கு ஏதுவான சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வடக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களிலும், எல்லா மக்கள் மத்தியிலும் அங்கு இருக்கின்ற ஏழைகளா அல்லது ஏனைய மக்களா அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களா, ஜாதி ரீதியாக குறைந்த மக்களா அல்லது உடல் ஊனமுற்றவர்களா, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களா, விதவைகளா அல்லது எல்லா பிரச்சனைகளையும் மேறெடுத்து பார்க்கின்ற அனைத்துக்கும் தீர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையிலிருந்து எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு செயற்படுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது உறுப்பினர்களே, இன்றைக்கு பழைய குருடி கதவு துரடி என்கின்ற பாணியில் பழைய அரசியல்வாதிகள் தாங்களுடைய பழைய இனவாதத்தையும் பழைய மதவாதத்தையும் தூண்டி இந்த நாட்டில் மீண்டும் படுபாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சில தமிழ் மக்கள் மத்தியில் சுத்துமாத்து செய்கின்ற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீண்டும் தமிழ் மக்களை எப்படி இனவாத ரீதியாக அவர்களை தட்டி எழுப்புவது, இனவாத ரீதியாக மக்களை தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பது எப்படி என்கின்ற பார்க்கின்ற அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற மற்ற அரசியல்வாதிகளும் அந்த நிலைமையில் செயல்படுகின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, அந்த நிலைமைக்கு எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இடம் அளிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் 2026/2/10 செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும்
அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2026 ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கையிலே கன்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் CRSV மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது. அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கையினத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்துவிட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்துவிட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். 1983 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13. இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983களுக்கு பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது. எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் OHCHR மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே போல இந்த காலங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும், தண்டனை விதிக்கவும், கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பாலியல் வன்முறை பரவலாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் மீது விசாரணை என்ற போர்வையில் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அந்த காலகட்டங்களில் இருக்கவில்லை என்றாலும், ஆனால் அந்த 1983 2009 வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக ஒரு உலக நிறுவனம், மனித உரிமைகளை பேசுகின்ற நிறுவனம் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது, அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன? போர் முடிவடைந்த பின்னும் 2009க்கு பிறகும் இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்த பின்னரும் கூட இவ்வாறான பாலியல் மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கப்படவில்லை. தொடர்ந்தும் இராணுவமயமாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரகால சட்டம் நடைமுறையிலே வைத்திருக்கிறீர்கள் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறான நிலை ஏன் இவற்றை இந்த விசாரணைக்கு கொண்டு போக முடியாது? இது ஒரு சட்ட ஆட்சியின் பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஆட்சி நீதியை வழங்கக்கூடிய வகையில் பலவீனமாக இருக்கிறது, அல்லது ஒரு இனம் சார்ந்துதான் அது செயல்படுகிறது என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக 20 ஆண்டுகளை கொண்ட ஒரு கால வரையறை, நீடித்த விசாரணை தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்ற மருத்துவ திறன்கள் ஆகியவை நீதிக்கான அணுகலை மேலும் தடைப்படுத்துகின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த யுத்தத்தினுடைய பாதிப்புகள், அதனை விட இதனை விசாரிப்பதற்கான தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்றத்தால் மருத்துவத்துறை தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான நீதிமன்றத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையில் இருந்த இழுபறிகள், அதைவிட இந்த நீதிக்கான அணுகலை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஏற்பட்ட தடைகள். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அவர்களுடைய அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், உயிர் பிழைத்தவர்கள் மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர். புகார்கள் பெரும்பாலும் இரகசியத்தன்மையற்ற அல்லது கடினமாக நடத்தப்படும் சூழல்களில் புறப்படுகின்றன. மொழி தடைகள் பதிவுகளின் துல்லியத்தையும் நியாயமான விசாரணை முடிவுகளையும் பாதிக்கின்றன. மேலும் வரையறுக்கப்பட்ட நீதி மருத்துவ வளங்களினால்
மருத்துவ ஆதாரங்கள் இல்லாத நிலை அவர்களது வழக்குகளை மேலும் பலவீனப்படுத்துகிறது. இச்சவால்கள் நீதித்துறை நிர்வாகத்தின் உணர்திறன் இன்மையாலும் அத்தோடு துன்புறுத்தல்களை மேற்கொண்ட அதிகாரிகளிடமிருந்தே பழிவாங்கல் ஏற்படும் எனும் உண்மையான அச்சத்தாலும் மேலும் தீவிரமடைகின்றன. இதன் விளைவாக பல உயிர் பிழைத்தவர்கள் நீதியை தேட மிகவும் பயப்படுகின்றனர் அல்லது ஊக்கமிழக்கின்றனர். இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையினுடைய ஒரு வடிவம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இதேபோல அவர்கள் இன்னொரு இடத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் குறிப்பிடுகின்றது, OHCHR மேற்கொண்ட ஆலோசனைகள் தண்டனையின்மை தவிர்க்க முடியாத ஒன்று எனும் ஆழமான நம்பிக்கை நிலவுவதை வெளிப்படுத்தின. இது பல தசாப்தங்களாக நீடித்த அமைப்பு ரீதியான செயலிழப்பும் நிறுவன மறுப்பு மூலம் உருவானதுமாகும். உயிர் பிழைத்தவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச நீதி முறைகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கையின்மையினை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தினர். பலருக்கு நீதித்துறை என்பது நீதியை வழங்கும் பாதையாக அல்லாது மாறாக குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கும் ஒரு இயந்திரமாகவே தோன்றியது. ஆண்டாண்டுகளாக நீடித்து வந்த நிறுத்தப்பட்ட அல்லது தோல்வியடைந்த வழக்குகள் உயிர் பிழைத்தவர்களை உணர்வுபூர்வமாக சோர்வடைய செய்து கோபமடைய செய்துள்ளதுடன் பொறுப்புக்கூறலானது அடைய முடியாத ஒன்று எனும் உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த நாட்டிலே நீதி கிடைக்கவில்லை தங்களுக்கென்ற அந்த உண்மையை மக்கள் உணர்கிறார்கள். ஆகவே இந்த நீதியை தயவு செய்து இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், பொறுப்பு வாய்ந்தவர்கள் இவ்வாறு கடந்த ஜனவரி 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட இந்த முறைசார் அந்த மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதனூடான அடக்குமுறைகள் தொடர்பிலே ஒரு நீதியை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக முன்வைக்கிறேன். பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களும் இருக்கிறீர்கள். இதற்கான உங்களுடைய விடை என்ன என்பதை தமிழ் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்துதல் என்பது எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் அல்லதான். ஆனால் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று உயிரோடு வாழுகின்ற சிலர் அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலே அந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கின்ற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவர் என்ன தொழிலில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தாரோ அந்த தொழிலை விட்டு அவர் போகிற பொழுது மீண்டும் அவர் பாராளுமன்றத்தை விட்டு போகிற பொழுது அந்த தொழிலுக்கு போக முடியும். ஆகவே அவர் மீண்டும் அந்த தொழிலே போய் தான் முன்பிருந்த தொழிலுக்கான ஓய்வூதியத்தையும் பெற முடியும். ஆனால் இங்கே பாராளுமன்றத்துக்கு வருகிற ஒருவர் தன்னுடைய தொழில் செய்த கால ஓய்வூதியத்தையும் இழக்கிறார், பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் இழக்கிறார் என்றால் அவருடைய காலம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை திடமாக யோசிக்க வேண்டும். ஒருவர் பாராளுமன்றம் வருகிற பொழுது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் திரும்ப அவருடைய பாராளுமன்ற காலம் முடிந்த பிற்பாடு அவர் திரும்பவும் தன்னுடைய தொழிலுக்கு போவதற்கான சட்ட மூலத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணங்களை பரிசீலனை செய்திருக்கலாம். பல பேருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்பகுதியிலும் சரி அல்லது நான் அறிந்த சில இடங்களிலும் இந்த பென்ஷனை நம்பி வாழுகின்றவர் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும். இதே இங்கே எனக்கு முன்னர் பேசிய ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், இது எங்களுடைய கட்சியின் முடிவு. உங்களுடைய கட்சி முடிவுகளா அல்லது ஒரு அரசாங்க முடிவா மக்களுடையதாக இருக்க முடியும்? ஒரு கட்சி எடுக்கிற முடிவுகளை நாங்கள் கட்சி எடுத்த முடிவு என்று பாராளுமன்றத்தில் திணிக்க முயற்சித்தல் அது மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம். அது அந்த உறுப்பினர்களுக்கு செய்கின்ற அநியாயம். நீங்கள் சொல்லுவது போல அவர்கள் யாரும் பெரிய அளவிலே சொத்து சேர்த்தோ அல்லது கோலோச்சியோ வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய கால கடமைகளை செய்திருக்கிறார்கள். அந்த கால கடமைகளை சரியாக செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அவகாசம் சரியானதாக இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இதுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும். நீங்கள் விரைவாக கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற இந்த சட்டம் மூலம் பலரை பாதிக்கிறது. நாளை இது இன்னும் இந்த மக்களுடைய பொருளாதாரத்திலும் சரி அல்லது வாழ நம்பி இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாதிக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய. வைத்திய நஜித் இந்திக மந்திரி ஓய்வூதியம் பற்றிய விவாதத்தில் இன்றைய தினம் அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் உரையாற்றியிருந்தார்கள். இதன்போது ஸ்ரீதரன் அவர்கள் அரசாங்கத்தை அதாவது அனுரதரப்பு ஆட்சி முறைமையினை ஒரு கேள்விக்குட்படுத்தியிருந்தார்.